ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு ஸ்ரீரங்காஸ் கிச்சன். நம்ம கிச்சனில் இன்றைக்கி டேஸ்ட்டான புதினா சட்னி எப்படி செய்யலாங்கிறத வாங்க பார்க்கலாம். இது இட்லி, தோசை, சாதம் எல்லாத்துக்குமே ரொம்ப நல்ல டேஸ்ட்டாக இருந்துச்சு. எப்படி செய்யலாங்கிறத பார்க்கலாம். ஒரு கடாயில் 3 டேபிள் ஸ்பூன் எண்ணெய் விட்டுட்டேன். எண்ணெய் நல்லா சூடானதும் 2 டேபிள் ஸ்பூன் கடலைப்பருப்பு, 2 டேபிள் ஸ்பூன் உளுந்தம்பருப்பு, கொஞ்சமாக கொத்தமல்லி விதை, வர கொத்தமல்லி இருக்குது இல்லைங்களா, அது கொஞ்சம் சேர்த்து விட்டுக்கலாம். அதில் எல்லாத்தையும் நல்லா பொன் வறுவலாக வறுத்து எடுத்துக்கலாம். நல்லா செவந்து வந்துடுச்சு. இது ஒரு மிக்ஸி ஜாரில் மாற்றிக்கலாம். அதுலேயும் எண்ணெய் இருக்குது. அந்த எண்ணெயிலே ஒரு துண்டு இஞ்சி, 5-6 பல் பூண்டு, 3 பச்சை மிளகாய் சேர்த்து விட்டு நல்லா வதக்கி விடுவோம். இந்த சட்னிக்கு பச்சை மிளகா காரம் மட்டும்தான் நம்ம போட போகிறோம். இது பெருசாக இருக்குது பச்சை மிளகா. நீங்கள் சின்னதாக இருந்தால் 4-5 பச்சை மிளகா கூட சேர்த்து விட்டுக்கலாம். நீங்கள் சின்னது நெல்லிக்காய் சைஸ் புளியை சேர்த்து விட்டுறலாம். ஒரு பெரிய வெங்காயத்தை நீல வாக்கில் கட் பண்ணி இந்த மாதிரி சேர்த்து விட்டுறேன். வெங்காயம் நல்லா வதங்கி வரட்டுங்க. புதினாவில் நிறைய சத்து இருக்குதுங்க. புதினா இலை ரொம்ப ஸ்கின் க்ளோயிங் கொடுக்கும். ரொம்ப நல்லது உடம்புக்கு. ஒரு கைப்பிடி புதினா இலை நல்லா வாஷ் பண்ணி சேர்த்துக்கிட்டேன். கொத்தமல்லி இலையும் அதே அளவு போட்டால் போதுங்க. ரெண்டையும் கலந்து செய்யும்போது நல்லாயிருக்கும். நல்லா வதக்குங்க. நல்லா வதக்கி விடும்போது புதினாவோட பச்சை ஸ்மெல்லாம் தெரியாது. நல்லா தண்ணியெலாம் சுண்டி இலை சுருண்டி வந்துருச்சு பாருங்கள். இப்போ அடுப்பை ஆஃப் பண்ணிடலாம். சட்னிக்கு தேவையான அளவு உப்பை போட்டு விட்டுறலாங்க. இப்போ ஃபஸ்ட்டு மிக்ஸி ஜாரில் அந்த கடலைப்பருப்பையும் உளுந்தம்பருப்பையும் அரைச்சி எடுத்து இல்லைங்களா, அது குறப்பாக அரைச்சி இப்படி எடுத்துக்கலாம். இதுலேயே அந்த புதினா இலையும் வெங்காயத்தையும் போட்டு அரைச்சி எடுத்துக்கலாம். தேவையாக இருந்தால் கொஞ்சம் தண்ணி ஊற்றிக்குவோங்க. இது துவையலாகவும் சாப்பிட்லாம், சட்னியாகவும் சாப்பிட்லாம். ரொம்ப நல்ல டேஸ்ட்டாக இருந்துச்சு. உங்கள் வீட்டில் கண்டிப்பாக ட்ரை பண்ணுங்கள். தாளித்து இதில் கொட்டிடலாங்க. கடுகு உளுத்தம்பருப்புலாம் நல்லா தாளித்து கொட்டி சேர்த்துட்டோம்னா அவ்வளோதான், நம்மளுடைய புதினா சட்னி டேஸ்ட்டாக ரெடி ஆகிடுச்சு. நாங்கள் இன்றைக்கி இட்லியோடு சாப்பிட போகிறோம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா ப்ளீஸ் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பெல் ஐக்கான ஆல் பட்டனை கிளிக் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.